ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நந்தீஸ்வரரினுடைய வழிபாடு. பொதுவா சிவன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நந்தியை வணங்கிட்டு தான் சிவனை வணங்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு. அந்த வகையில இவர் ஒரு காவல் தெய்வம் தானே அப்படின்னு நினைச்சா அப்படி மட்டும் இல்லைங்க. இவருக்கு எவ்வளவு பெரிய உயரிய வழிபாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நந்தீஸ்வரரின் அனுமதி இல்லாமல் சிவபெருமானை தரிசிக்க முடியாது. அப்படி தரிசித்தாலும் அந்த பலன் கிடையாது. இது வரலாறுல பல கதைகள் இருக்கு. ராவணன் நந்தியை எதிர்த்து கொண்டு போனார். ஆனா அவரால் வாழவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. மலைக்கடியில விழுந்து அவன் அழுது அரண்டு புரண்டு அதன் பிறகு அவன் பட்ட துன்பங்களை எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நந்தீஸ்வரரை எதிர்த்து தான் தக்கன் என்ன பண்ணினா, நான் இங்கிருந்து போய் சிவபெருமானை பார்த்து விடுவேட்னா. ஆனால் அவர் எதிர்த்து நின்று நீ போக முடியாதுன்னார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் அதன் பிறகு வேள்வி செய்து அவன் அழிந்தே போனான். இதுவும் நமக்கு தெரிந்த வரலாறு தான். ஆக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நந்தியின் அனுமதி இல்லைன்னா தாண்டி சிவபெருமானை போய் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நந்தீஸ்வரருக்கு என்ன வரலாறு, அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னா, சிவபெருமானுடைய யோகா அக்னியில் இருந்து தோன்றியவர் நந்தீஸ்வரர் அப்படிங்கிறத நமக்கு வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவர் யோகா அக்னியிலிருந்து தோன்றியதற்கு பிறகு எப்படி இவருக்கு அந்த பெயர் வந்தது, நந்தி அப்படிங்கிற பெயரில் என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நந்துதல் அப்படின்னா தமிழ்ல வளர்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நிலை பெற்றிருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. நந்தி அப்படின்னா சிவனிடத்தில் வளரும் அன்பையும் நிலை பெற்ற அன்பையும் உடையவர். அதனால் அவருக்கு பெயர் என்னன்னா நந்தி அப்படின்னு பேர். அது என்னங்க வளரும் அன்பு அப்படின்னா, அன்பு ஆரம்பத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் தேஞ்சிக்கிட்டே போயிடுதே பல பேருக்கு. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கும். சிவன்னாலே நந்தி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கு. அதனால இவருக்கு நந்தி அப்படின்னு பேர். இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நந்தி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அர்த்தம். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்போம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமை ஈற்றனை, இது வரைக்கும் எல்லாரும் பொருள் சொல்லிட்டு நந்தி மகந்தனைன்னு நந்திக்கு பையனா அப்படின்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. நந்தி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு இங்கே நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அதே தான் இவருக்கும். எப்போதுமே இவர் மகிழ்ச்சியாக தாங்க இருப்பார். இவர் ஆனந்த கூத்தாடி கொண்டே இருப்பார். அதனால இவருக்கு பெயர் என்ன அப்படின்னா நந்தி அப்படின்னு பேர். சரி, இவருடைய அவதாரத்தை பற்றி தெரிஞ்சாச்சு, இவருடைய பெயர் காரணமும் தெரிஞ்சாச்சு, இவருடைய உருவத் தோற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு மாடு படுத்திருக்குது அப்படின்னு நந்தனார் சிவபெருமான் கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், வழிமறைத்து இருக்குதே, இப்படி ஒரு மாடு படுத்து இருக்குதே, இது எப்ப சுவாமி விலகும், கொம்பு வச்சிருக்குதே அப்படின்னு. அந்த மாட்டினுடைய தோற்றம் தான் இவருடைய தோற்றம்னா, அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு ஒரு அற்புதமான தோற்றமும் இருக்கு. அதாவது தேவ ரூபத்தை உடையவரும் இவரே. அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4 கரங்கள், மான், மழு, தண்டம், பொற்பிரம்பு, தலையில மகுடம், பாம்பு, வெண்பிறை, ஏன் இவருக்கு நெற்றிக்கண் கூட உண்டு. இவருடைய தேவிக்கு குண்டலினி தேவி அப்படின்னு பேரு. சாக்ஷாத் சிவபெருமானுடைய ரூபம் மாதிரியே இவருடைய ரூபமும் இருக்கு இல்லையா? சிவபெருமானுடைய அக்னியிலிருந்து வந்தவர் தானே, அப்ப இவரும் அப்படித்தானே இருப்பாரு. அப்படி அழகிய ஒரு ரூபத்தை உடையவர் தான் நந்தி. இவரை அதிகார நந்தி அப்படின்னு ஒரு சில இடத்துல நம்ம சொல்றத பார்த்துருக்கோம். இவர் பூமியில வந்து தவம் பண்ணி சிவபெருமான வணங்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. சிலதா முனிவரினுடைய மகனாக பூமிக்கு வந்து இறைவனை வணங்கி தவம் செய்த வரலாறும் இவருக்கு உண்டு. அதோட மட்டும் இல்லைங்க, திருமழப்பாடி அப்படிங்கிற அழகான திருத்தலத்துல அங்கே இருந்த அந்த அம்பிகை குண்டலிய சுயப்பிரபையாக இங்கு மீண்டும் மணந்து கொண்டார் அப்படிங்கிற வரலாறையும் நம்ம பார்க்குறோம். அப்ப நந்தி திருமணம் செய்து கொண்ட திருத்தலமாக இன்னைக்கும் திருமழப்பாடி அப்படிங்கிற அந்த திருத்தலம் விளங்குகிறது. இந்த நந்திக்கு விடை ரூபமும் உண்டு. இந்த விடை ரூபத்தை தாங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திருமால், பிரம்மா, ஏன் வேதம் கூட விடை ரூபம் கொண்டு இறைவனை தாங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இவரை போல நாமும் இறைவனை தாங்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னா இந்த ரூபம் எவ்வளவு உயரிய ரூபம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சரி, இவர் சிவபெருமானுக்கு ஒரு காவல் தெய்வமாகவும் தாங்குபவராகவும் தான் இருக்கிறாரா அப்படின்னா இல்லைங்க. யோகத்துல இவரை விட குரு யாருமே கிடையாது. அதனால்தான் நம்ம சைவ சமயத்தினுடைய முதல் குருநாதராக விளங்கக்கூடியவரே இந்த நந்திகேஸ்வரர் தான்.
இவருடைய மாணாக்கர்களாக விளங்கியவர்கள் தான் 8 மாபெரும் முனிவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சிவயோக மாமுனி, திருமூலர். இந்த 8 பேரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய சிஷ்யர்கள். இவர்கள் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு பல ஞான பொக்கிஷங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா குருநாதர் எப்படிப்பட்ட குருநாதராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக நந்திகேஸ்வரர் தான் சைவ சமயத்தினுடைய முதல் குருநாதராக விளங்கினார் அப்படிங்கிறது இவர்களெல்லாம் அவரை வாழ்த்திய செய்தியை வைத்தும் அவரை வணங்கிய செய்தியை வைத்தும் அவரை பற்றிய தகவல்களை நமக்கு சொன்னதை வச்சும் இவர் பெருமையை தெரிஞ்சுக்க முடியுது. இவருக்கு விசேஷமான காலம் ஏதாவது உண்டா அப்படின்னா எப்போ கோயிலுக்கு போனாலும் இவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னாலும் இவருக்கு சிறப்பு பெற்ற காலம் பிரதோஷ காலம்தான். பிரதோஷ காலத்தில் நந்தியினுடைய வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. இந்த பிரதோஷ காலத்தில் நந்திக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் மிக முக்கியமான அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுத்துட்டு நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நந்தியினுடைய அருளோடு சேர்த்து பல அற்புதமான கருணைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் இந்த நந்திக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் எல்லா வகையான அபிஷேக பொருட்களும் பழங்களால, அது மட்டுமல்ல உணவுப் பொருட்களால இவரை அலங்கரிக்கக்கூடிய அலங்காரமும் பிரசித்தி பெற்றது. இந்த பிரதோஷ காலத்தில் நாம எப்படி இவரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு ஒரு பாலோ அரிசி மாவோ இல்லைன்னா என்ன அபிஷேக பொருள் முடியுதோ பஞ்சாமிரதம், பன்னீர், சந்தனம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அருகம்புல் கட்டி இவருக்கு மாலையா சாத்தணும். இந்த அருகம்புல்லோட சேர்த்து அவருக்கு வில்வம், மல்லி, மறிக்கொழுந்து என்னெல்லாம் மலர்கள் இருக்கோ அந்த மலர்களால் நம்ம அலங்காரமும் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம நெய்வேத்தியமா சிகப்பு அரிசி, அப்படி இல்லைன்னா சாதாரணமான பச்சரிசி. அந்த சிவப்பரிசி கிடைச்சிதுன்னா ரொம்ப விசேஷம். சாதாரண பச்சரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பாசி பருப்பு, பயரில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு, அதையும் ஊற வச்சு அதில் வெல்லம் கலந்து இவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, காப்பரிசின்னு சொல்லுவாங்க, அதை தான் இவருக்கு ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம். இவருக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கடன் தொல்லை நீங்கும். வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் என்னெல்லாம் நம்ம வேண்டுமோ அது அத்தனையும் இந்த நந்திகேஸ்வரர் நமக்கு அருள்வார். இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொன்னாலே நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவில் சுவாமியை பார்க்கணுமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆம், சிவபெருமான் இந்த பிரதோஷ காலத்துல நடனமாடுகின்ற போது நந்தி மத்தளம் வாசித்தார். இதை பற்றியும் நான் சொல்லிடணும். அவர் மத்தளத்தின் குருநாதராகவும் விளங்கக்கூடியவர். யாருக்கெல்லாம் நாதத்தில் உயர்வு வேணும்னு நினைக்கிறோமோ, இப்போ நான் ஒரு மத்தளம் வாசிக்கிறேன். மத்தளம்னா என்ன? மிருதங்கம், தபேலா, இந்த மாதிரி தோல் கருவிகள் வாசிக்கிறது. இதை ஒருத்தர் வாசிக்கிறாரு, எனக்கு நல்ல இந்த கலையில் நான் வளரணும் அப்படின்னா அவர் கும்பிட வேண்டியது நந்திகேஸ்வரர் தான். எந்த கலையாக இருந்தாலும் நந்தியை வழிபாடு பண்ணலாம். ஆடுறது, பாடுறது, பேசுறது, அனைத்து கலைக்கும் அவர் குரு. அதனால் அவர் ரொம்ப அழகாக மத்தளம் வாசிக்கிறாரா, அந்த மத்தளத்துக்கு ஏற்ப சிவபெருமான் ஆடுகிறாரா, அந்த ஆட்டத்தை பார்த்து 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 நந்தி என்ன பண்ணுறாரு, அவர் தானே முன்னாடி நிற்பாரு. பின்னால் இருக்கிற யாருக்குமே சிவனை தெரிய விடாத அளவுக்கு இப்படி ஆடுறார், அப்படி ஆடுறார், அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடி 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 அந்த மகிழ்ச்சியில் பின்னால் இருக்கிற தேவர்களுக்கு சுவாமியை பார்க்கவே முடியல. அப்போ அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்களாமா அந்த சந்தியா நடனத்தை? நந்தியினுடைய 2 கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்புக்கு நடுவில் அந்த சுவாமியினுடைய ஆட்டம் தெரியும் இல்லையா, அப்படித்தான் அவங்க பார்த்தாங்க. அதனால தான் இன்னைக்கும் பிரதோஷ காலத்தில் நந்தியோடைய அந்த 2 கொம்புக்கும் நடுவில் சிவபெருமானை நம்ம பார்த்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த சந்தியா தாண்டவ காலத்தில் செய்த வழிபாட்டின் பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது நமக்கு சொல்லப்படுது. அதோட மட்டும் இல்லைங்க, நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க எப்பயுமே போகக்கூடாது. இதை நான் பல முறை பல பதிவுகளில் பலருக்கும் சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, மடார் மடார் இப்படி குறுக்க எல்லாரும் ஓடிடுறாங்க. எப்பயுமே அந்த தப்பு பண்ணவே கூடாது. நந்தியினுடைய மூச்சு காத்து சிவபெருமான் மேலே பட்டுக்கொண்டே இருக்கும். அதனால தான் அவர் எதிரிலேயே அமர்ந்திருக்கின்றார். அவரை எப்பயுமே சுற்றித்தான் போகணுமே தவிர குறுக்க மூச்சு காற்றுக்கு இடையூறாய் செல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லா சிவாலயங்களிலேயும் இந்த நந்தியை நம்மளால் பார்க்க முடியும். சிவாலயத்தில் இவர் இல்லாமல் ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னா திருப்பெருந்துறையில் நந்தி கிடையாது. ஏன்னா அங்கே அனைத்துமே மாணிக்க வாசகர் தான். அங்கே சிவபெருமானே மாணிக்க வாசகர் ரூபத்தில் தான் ஆத்மநாத சுவாமியாக எழுந்தருளி இருக்கிறார். அதனால் அங்கே நந்தி கிடையாது. ஒரு சில கோவிலில் நந்தி விலகிய ஆலயங்களை நம்ம பார்க்க முடியும். திருப்பங்கூர் கூட அதுக்கு ஒரு உதாரணமான கோவில் தான்.
எப்படினாலும் நந்தி இல்லாம சிவபெருமான் இல்லை, சிவபெருமான் எங்க இருக்கிறாரோ அங்க நந்திகேஸ்வரர் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு காட்சி தருவார். இந்த நந்தியின் அனுமதி அப்படிங்கிறது வெறும் போய் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, பலனுக்கும் இவர் அனுமதி தந்தால் தான் உண்டு. பிரதோஷத்துல நம்ம விரதம் இருக்கிறோம்ல, பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபடுறோம்ல, இது எல்லாத்துக்கான பலனை யார் தருவார்னா இவர் தான் தருவார். அதே மாதிரி தான் மற்ற காலங்களில் சிவபெருமானை போய் நம்ம வணங்கணும்னாலும் நந்தியின் அனுமதி இல்லைன்னா அந்த பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி நந்தியை பார்த்து அவரை வணங்கிட்டு அவர் அனுமதி வாங்கிய பிறகுதான் நாம் போய் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த நந்தியை வழிபாடு பண்ணும்போது பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, நந்தியினுடைய காதில் போய் நம்முடைய குறைகளை சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது. அது தேவையில்லை. நாம் வெளியிலேருந்து சொன்னாலே அவருக்கு நல்லா காது கேட்கும். அவர் காதுக்குள்ளே போய் தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, இந்த நந்திகேஸ்வரருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய மந்திரம் வழிபாடு நமக்கு இருக்கா அப்படின்னா, எளிமையாக அவரை வழிபடக்கூடிய காயத்ரி மந்திரம் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அவரை வழிபாடு பண்ணலாம். பல ஆலயங்களில் இந்த நந்தியை ரொம்ப பெரிய உயரிய நந்தியாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன், நம்ம தஞ்சை பெரிய கோவில் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அந்த நந்திக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறதுக்கே பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த கோவிலில் கூடுவாங்க. அவ்வளவு அழகா உயரமான நந்தீஸ்வரரை நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லா சிவபெருமானுடைய கோவில்களிலும் விசேஷமான வழிபாட்டுக்கு உரியவர் நந்தீஸ்வரர். இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. இறைவன் மீது இடையறாத அன்பை நாம செலுத்தினா மட்டும் போதும், இறைவன் எல்லோரும் நம்மை வணங்கும்படி ஒரு உயரிய நிலைக்கு ஆளாக்குவார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நல்ல அடியாராக, இறைவன் மீது தீராத அன்பு கொண்ட அடியாராக விளங்கக்கூடிய இந்த நந்திக்கு ஈஸ்வர பட்டத்தை தந்து சிவபெருமான் வாழ்த்தி அருளினார். அதனால தான் இன்னைக்கும் இவரை நம்ம நந்திகேஸ்வரர் அப்படின்னு ரொம்ப அன்போட வழிபாடு பண்றோம். இவரை வழிபாடு பண்றதுனால சிவபெருமானுடைய அருளும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியையும் நம்ம மறக்காம இனிமே நந்தியை நாம வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரி முறைகளை நாமும் கடைபிடித்து மகிழலாம். இந்த நல்ல பதிவை நீங்கள் பார்த்து நலன் பெறதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.